எல்லாமே எங்களுக்கு மக்கள் தான் தரணும், மக்கள் தான் தந்து கொண்டிருக்காங்க, இவ்வளோ காலம் தந்தாங்க. இப்போ இந்த திரள் நிதி திரட்சியின் மூலமாக என் அன்பு சொந்தங்கள் எங்களுக்கு இயன்றதை தொடர்ந்து கொடுத்து உதவி வருகிறீர்கள். இன்னும் 15 நாட்கள் இருக்கிறது, 15 நாட்களை கடந்துட்டோம். மீதி இருக்கிற காலங்களிலும் எங்களுக்கு பொருளாதாரத்தில் வலிமைப்படுத்தி தடையின்றி போர்க்களத்திலே நிற்கிறதுக்கு, இது அநீதிக்கு எதிரான ஒரு அறப்போர். உங்களுக்கு தெரியும், கொளுத்த பணம், ஊழல், லஞ்சம், உண்மை நேர்மையற்ற கூட்டம், அதை எதிர்த்து மொத்த கட்சி கூட்டணியை நம்ம ஒத்த கட்சி எதிர்த்து நிற்குது. அப்போ மொத்த கட்சி கூட்டணியை ஒத்த கட்சி மோதி வெல்லணும். அதுக்கு தடையின்றி இந்த போரை செய்து உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெற நீங்கள் எப்போதும் போல திரள் நிதியில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உங்கள் மகன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரள் நிதி மக்களிடமிருந்து நாம் பெறுவதை விமர்சிக்கிற கூட்டமும் இருக்கிறது. திருட்டு நிதியை விட திரள் நிதி எவ்வளவோ மேன்மையானது. எங்களுக்கு எதுவும் இல்லை என்று எங்கள் பெற்றோர்களிடம், உடன் பிறந்தார்களிடம் கையேந்துவது அது ஒன்றும் அதில் அவமானமோ அதில் ஒன்றும் இழிவோ கிடையாது. நீங்கள் மக்களிடமிருந்து பணத்தை பெறுவது, நிதியை பெறுவது குற்றம் என்றால், மக்களிடமிருந்து தானே வாக்கை பெறுகிறோம். அந்த மக்களுக்கு காசை கொடுத்து வாக்கை பறிப்பதை விட, வாக்கை வாங்குவதை விட இது ஒன்றும் இழிவில்லை. எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்களால் இயன்ற அளவு என்ன முடியுமோ அதை கொடுத்து இந்த பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்தி விடுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழ்.